சொல்லி சொல்லி நம்மளுடைய மனச வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆன்மீகத்துல நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுவும் முக்கியமா மெடிடேஷன்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு தானாவே ஒரு தெளிவு வரும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படிலாம் நம்ம நினைச்சு ஒண்ணொண்ணையும் பண்ணா நம்மளால தியானமே பண்ண முடியாது. தெரியுமா? நம்ம பெண்கள் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு விதமான சக்திய ஆண்களை விட சீக்கிரமா உணர முடியும். நமக்கு அந்த ஆற்றல் உண்டு. இதெல்லாம் ஒரு தடையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கனால கொண்டு வரப்பட்டது. மனிதர்கள்னால கொண்டு வரப்பட்டது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் தரவே கூடாது. இந்த உடலுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் தான். என்ன அப்படின்னா, இந்த உடல் நல்லா இருந்தாதான் அந்த ஆத்மாவுக்கு அறிவையும், தெளிவையும், ஞானத்தையும் கொடுக்க முடியும். ஆத்மானால தனியா உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது. நம்ம தியானம் பண்ணணும்னா உடல் வேணும் அந்த ஆத்மாக்கு. அதுக்காக தான் இந்த உடல் எடுக்கும்போது அந்த ஆத்மா சூஸ் பண்ணும். இந்த உடல் எடுத்தா நம்மளால ஒழுங்கா பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்னு யோசிக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா எதுக்காக இந்த உடலை எடுத்ததுன்னு மறந்து போயிடும். எல்லாமே கர்ம வினை. சரியா? அப்படியே அந்த கர்ம வினையில இருந்து நம்மள பாதுகாக்கணும்னா யாராவது வந்து ஒருத்தவங்க நமக்கு தெளிவா கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணிக்கணும். அந்த தெளிவை வந்து சரியான தெளிவா இல்லையான்னு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணாதான் புரிய வரும். உடனேவே யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. அதனால தெளிவு வரணும்னா நமக்குள்ள உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். சரியா இல்லையா, சரியா இல்லையான்னு. அதுவும் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் அந்த தெளிவு கரெக்டான நமக்கு தெரிய வரும். அப்படி தியானம் பண்ணும்போது நமக்கு அது இல்ல இது சரியில்லை அப்படின்னா அது நம்ம யோசிக்கவே கூடாது, விட்டுறணும். அப்படிப்பட்ட தெளிவு வரும். அதனால இந்த தடை எல்லாத்தையும் தாண்டி இறைவன் கூட நம்ம போய் சேரணும்னா நம்ம வந்து நமக்குள்ள இருக்க குரு சொல்றதை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். இறைவன் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். அந்த தெளிவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் நடந்தது இறைவன் தொட்டு கொடுத்தாரு. நீங்க பீரியட்ஸ் இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து இந்த உடலுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் கூட எதுக்கு வருதுன்னா, பெண்கள் வந்து குழந்தையை பெத்துக்கணும். அப்பதான் இந்த சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அதுவும் கிடையாது இல்லையா? அதுக்காக தான் அது. அது வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்காக. மத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தீட்டெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தீட்டே கிடையாது. இறந்தவங்களுக்கு கூட தீட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுவுமே இப்போ நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா இறைவன் நம்ம கிட்ட இருந்து ஓடிட மாட்டாருல்ல, நமக்குள்ளதான் இருப்பாரு. அது எப்படி அவங்க வந்து இந்த ருத்ராட்சம் கழட்டி வைக்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னமோ சொல்றாங்க. எதுக்காக அதெல்லாம் சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. எதுக்காக இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வருதுன்னே தெரியல. எல்லா